டெக்னீஷியன் கிரேட் 1 எக்ஸாம் 2026 நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இல்ல இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்களா, 20க்கு 20மே உங்களால எடுக்க முடியும். அதுக்கான பேசிக் ஃபண்டமெண்டல் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கான டெஸ்ட் ரெண்டுமே என்ன பண்ணியாச்சுன்னா ஆட் பண்ணியாச்சு. அது என்ன மாதிரிலாம் டாபிக் இருக்கு, டெஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். இப்ப நம்மளுக்கு தெரியும், அதாவது கம்ப்யூட்டர்ல மொத்தமா நம்மளோட சிலபஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். கம்ப்யூட்டர்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான டீடைல் சிலபஸ் இதுதான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். இல்ல ஆர்கிடெக்சர் ஆஃப் த கம்ப்யூட்டர், இன்புட் அவுட்புட் டிவைஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ், நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் விண்டோஸ், யுனிக்ஸ், லினக்ஸ், எம்எஸோட ஆஃபீஸ், வேரியஸ் டேட்டா ரெப்ரசன்டேஷன், இன்டர்நெட் அண்ட் இமெயில், வெப்சைட், வெப் ப்ரௌசர் அண்ட் வந்து கம்ப்யூட்டர் வைரஸ். இது எல்லாத்தையுமே கிளப் பண்ணி தான் என்ன பண்ணியிருந்தேன்னா 7 டாபிக் உங்களுக்கு எடுத்திருந்தேன். ஸோ என்டையரா வந்து இந்த 7 டாபிக் வந்து கண்டிப்பா லேர்ன் பண்ணி ஆகணும். இதுக்கு அதிக ஃபோக்கஸ் நீங்க எதுக்கு கொடுக்கணும், இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஃபேக்ட் 1ல ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். ஃபேக்ட் 2ல வந்து எம்எஸ் ஆஃபீஸோட கமாண்ட் இருக்கும், அதாவது ஷார்ட்கட்ஸ் கீ இருக்கும். இது வந்து அதிகமா லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா அதிக கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஏரியால இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து டேட்டா ரெப்ரசன்டேஷன், அதாவது ஒரு பைனரி நம்பர் இருக்கு. இப்போ 101010 இருக்குன்னா இதை வந்து டெசிமல் நம்பருக்கு மாத்துங்க, இந்த மாதிரி கேட்கறாங்க. அண்ட் ஆக்டல் நம்பர்ல இருந்து டெசிமல் எப்படி மாத்துறது, டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ரீவியஸ்ல கேட்டதுனால இதுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து, ஏன்னா என்ன டாபிக்ல ப்ரீவியஸ்ல என்ன மாதிரி கேட்கறாங்களோ அதே பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம், லேர்ன் பண்ணா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் வந்து சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், அதாவது எந்த மாதிரி டாபிக் நீங்க வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து போனதுலேயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதுல பாருங்க, கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் வரும், எம்எஸ் ஆஃபீஸ்ல 3 கொஸ்டின்ஸ் வரும், ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல 2 இருந்து 3 கொஸ்டின்ஸ், இன்டர்நெட் நெட்வொர்க்கிங்ல 3 கொஸ்டின், இன்புட் அவுட்புட்ல இருந்து 2 கொஸ்டின், மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ்ல 2 கொஸ்டின், அடுத்து கம்ப்யூட்டர் வைரஸ் செக்யூரிட்டில இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின், நம்பர் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின்ஸ். இதுதான் வந்து வெயிட்டேஜ். இப்ப நான் உங்களுக்கு என்ன டாபிக் சிலபஸ்ல இருக்குது, எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், என்னென்ன டாபிக்லாம் நீங்க லேர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, இந்த கிளாஸஸ் எல்லாம் எங்க சார் இருக்கு அப்படின்னு டவுட் வரும்ல, அதுக்கான கிளாரிட்டின்னு சொல்றேன். அண்ட் ஆல்சோ வந்து டெஸ்ட் எந்த மாதிரி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிக்கிறேன். அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து என்னன்னா லேர்ன் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணணும். ஸோ முதல்ல நல்லா கவனிங்க. முதல்ல கிளாஸஸ் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் வந்து ஆல் இன் ஒன் ஜிஎஸ் அண்ட் மேத் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கும். அதுல ஜிஎஸ் கிளாஸஸ் இருக்கா, ஜிஎஸ்னா ஒண்ணு கிடையாது, ஜென்ரல் ஸ்டடிஸ் நான் ஜிஎஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னன்ஸ் அப்படின்னு இருக்கும். இது உள்ள போங்க. இதுதான் வந்து என்டையர் டாபிக். இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர், ஆர்கிடெக்சர், இன்புட் அவுட்புட் டிவைஸ், சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர், அதுலேயே பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும், டேட்டா கம்யூனிகேஷன் பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும், இன்டர்நெட்ல இருந்து 2 பார்ட் இருக்கும், சைபர் செக்யூரிட்டி 1 இருக்கும், ஃபேக்ட் 1, ஃபேக்ட் 2, ஃபேக்ட் 3. இதுல தான் வந்து அந்த கமாண்டு, எம்எஸ் ஆஃபீஸ் இதை பத்தி டீட்டெயிலா இருக்கும். ஃபைனலா வந்து டேட்டா ரெப்ரசன்டேஷன்ஸ். இந்த எல்லா இதுக்கான வீடியோ இருக்கு, அதுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். ஸோ கிளாஸ் பிடிஎஃப் இருக்கும். இது என்ன பண்ணிக்கலாம், நீங்க ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் கிளாஸஸ். ஸோ டெஸ்ட் எதுல சார் இருக்கு, அது வந்து டவுட் வரும்ல. ஸோ டெஸ்ட் எதுல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன்னா, டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் 2026 சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல இன்ஜினியரிங் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலா கொடுத்துட்டு இருக்கேன். அது கீழேயே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஜென்ரல் அவேர்னன்ஸ் கொடுத்துட்டு ரைட்டா. இப்போ கம்ப்யூட்டர்ல மொத்தமா என்ன பண்ணிருக்கேன்னா, அதாவது 2025 நமக்கு ஒரு ஷிஃப்ட் தான் நடந்தது, மொத்தம் 20 கொஸ்டின். அந்த 20 கொஸ்டின் அட்டாச் பண்ணிட்டேன். பட் 2024 மொத்தமா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 80 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால என்ன பண்ணிருக்கேன்னா 4 டெஸ்டா கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு 20 மாதிரி கொடுத்து மொத்தம் 4 டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதோட இது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது மொத்தம் இது இருக்கா, இதோட இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 2025 ப்ரீவியஸ் கொஸ்டின் மொத்தம் 20 கொஸ்டின் நீங்க பார்க்கலாம். இந்த டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் கொடுத்துருக்கேன். ஏன்னா கம்ப்யூட்டர் பொறுத்தவரைக்கும் ரொம்ப டைம் தேவை கிடையாது, 15 மினிட்ஸே எனஃப் தான். ஸோ அதனால அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். தயவு செய்து டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ஒரு வாட்டி லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணிட்டு டெஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஓகே அந்த டாபிக்ல இதுதான் கேட்கறாங்க போலன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்தப்பல என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். அகைன் நீங்க வந்து ஃபண்டமெண்டல் ரிவிஷன் பண்ணும்போது அதை என்ன பண்ணிக்கலாம், மைண்ட்ல வச்சுக்கிடுவீங்க. ஓகே இதுதான் வந்து கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா மைண்ட்ல நின்றுக்கிறோம். இல்ல கேள்விகள் பார்த்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதாவது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால என்ன, இப்போ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ கேள்வி கீழே என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒன்ஸ் நீங்க டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து
ரொம்ப அக்யூரேட்டா, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்னன்னா, புரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாவே என்ன பண்ணியிருக்கேன்னா, எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே குடுத்துருக்கேன். ஸோ, அதனால அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லயே கொஞ்சம் தெளிவா தான் குடுத்துருப்பேன். வித் வந்து இமேஜோட தான் ஆட் பண்ணியிருப்பேன். அதனால உங்களால வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் நெறைய கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே எக்ஸாம்ல கேட்டதான். அதுலயும் நான் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கேன். எந்த டேட்ல வந்து என்னன்னா அந்த கொஸ்டின கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. நமக்கு 2025 பொறுத்தளவுக்கு ஒரே டேட்ல தான் கேட்டாங்க. அதனால ஒரு டேட் 13/3/2026ன்னு இருக்கும். ஸோ இதுல நீங்க என்டையர் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கான வந்து டீடைல் வந்து எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா டெஸ்ட் எடுத்துட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கான பிடிஎஃப், அதாவது இந்த டெஸ்ட் கொஸ்டின் அதோட பிடிஎஃப், அதையும் நான் என்ன பண்ணிடுவேன் அட்டாச் பண்ணிடுவேன். ஸோ அதையும் என்ன பண்ணிடுவேன்னா இந்த இடத்துல அதாவது டெஸ்ட் இருக்கு அந்த டெஸ்ட் கீழே பிடிஎஃப் கொடுத்து அட்டாச் பண்ணிடுவேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்ட்டும் சம்டைம்ஸ் ரிவிஷன் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2024 பாருங்களேன், டெஸ்ட் 1 இருக்கா. ஸோ இந்த டெஸ்ட் 1ல நீங்க பார்க்கலாம், டெக்னீஷியன் கிரேட் 1 வந்து 19/12/2024 கேட்ட கேள்வி இது. இதோடது வந்து என்ன, டைரக்டா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும், அதோட இமேஜ் ஃபார்மேட் இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்னன்னா அதே தான், நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து மொத்தமா என்னன்னா 4 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தமா 80 கொஸ்டின். அப்ப 2025ல ஒரு 20 கொஸ்டின், அதுல ஒரு 20, இங்கிட்ட ஒரு 80, மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் லேர்ன் பண்ணுங்க. ஃபண்டமெண்டல் 100 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். இதை பார்த்தாவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகே என்னதான் கேட்பான் அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா வேலை தான் கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ என்டையரா 20 கொஸ்டினுமே இருக்கும். நீங்க 20 கொஸ்டினுமே வந்து என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பரா கொஞ்சம் பொறுமையாவே என்ன பண்ணுங்க, நான் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கான வந்து எக்ஸ்பிளனேஷன், தயவுசெய்து எக்ஸ்பிளனேஷன் வந்து என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை லேர்ன் பண்ணி ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது ஷார்ட் நோட்ஸ்னாலும் ஒரு புக்ல ஏதாவது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன ரிவிஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிவிஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் சொல்லிக்கிறேன். எக்ஸ்பிளனேஷன் பொறுத்தளவுக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் இருக்கும் அண்ட் தென் அதோட தமிழ் அண்ட் வந்து இமேஜ் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மெட்ல தான் கொஸ்டின் இருக்கும். கொஸ்டினோட ஃபார்மெட் நீங்க பார்க்கலாம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும். ஆப்ஷன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ரைட். இப்போ இதோட என்டையர் வந்துன்னா இந்த கிளாஸஸ் அண்ட் அதோட வந்து பிஐக்கோட டெஸ்ட், அதோட பிடிஎஃப் எல்லாமே வந்து ஆப் அண்ட் வெப்சைட்ல தான் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டெக்னீஷியன் கிரேட் 1க்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்டையர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ஜிகே, ஃபைனலாக என்னன்னா நான் மேத் ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ கம்ப்யூட்டர் ரெண்டு கொடுத்தாச்சு ரைட்டா. இதுக்கப்புறம் சயின்ஸ் கொடுத்துறேன் அண்ட் தென் வந்து என்னன்னா லேட்டர் இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா மேத் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதோட அமௌண்ட் வந்து 580 வரும். 580 ஃபார் வந்து 1 இயர் வேலிடிட்டி. ஸோ 1 இயர் வேலிடிட்டி 580. அதாவது என்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட ஃபோன் நம்பர் 7871385142. இந்த நம்பர் வந்து சேவ் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.